என்ன நண்பர்களே, நான் ஏன் அழுகுறேன்னு பாக்குறீங்களா? இன்னும் 2 நாள்ல அந்த லூசு கூல் சுரேஷுக்கும் எனக்கும் கல்யாணம். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கும் அந்த சுரேஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. சரி, நாம இப்ப கிராமத்து காதலுக்குள்ள போலாம். நேத்தி நிறைய பேர் சரியான பதில சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா 3 பேரை தான் என்னால கதாபாத்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால மத்தவங்க யாரும் கோச்சிக்காதீங்க. நேத்தி சரியான பதில் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? ரகுபதி, சுனில் அண்ட் அக்ஷால். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்களும் நாளைக்கு நம்ம கிராமத்து காலையில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதிலாக சீக்கிரமாக அனுப்புங்க. அந்த 3 பேருக்குள்ள நீங்களும் இருக்கலாம், நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கிராமத்து காதலுக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். நம்ம ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடலாமா? சரிக்கா. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா ரோசஸ் அஸ்ஸா உஸ்ஸா ஆல்ரான் சிடன். ஏய் இசை, வெளிய போய் விளையாடு, பூ கட்டிட்டு இருக்காளுங்கல. வெளிய போய் விளையாடு. சரியா தாய், வாடா வெளிய போலாம். சீக்கிரம் கட்டுங்க, சாயங்காலம் பொண்ணாளைக்கு வந்துருவாளுங்க, இன்னும் எம்புட்டு பூ இருக்கு. சரி கதை கட்டிரோங்க. லதா லதா, மண்டபத்துக்கு புறப்புறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எதையும் மறந்துடாத. எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி சரி, சாயங்காலம் நல்ல நேரமா பாத்துட்டியா? பொண்ணாளைக்கு வர சொல்லிட்டியா? பொன்மண்ட சொல்லிட்டேன். 6 மணிக்கு மேல நேரம் நல்லா இருக்கு. சுரேஷ கொண்டு மண்டபத்துல மாப்பிள்ளை அழைச்சி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க பொண்ணாளைக்க சொல்லிட்டேன். லதா லதா, ஏங்க என்ன வேணும் சொல்லுங்க. பீரோல இருந்து ஒரு 7000 பணம் எடுத்துட்டு வா. என்னங்க 7000 கேக்குறீங்க? எதுக்கு இப்ப? அப்படி என்ன அவசரம் சொல்லுங்க. லதா, இன்னும் மேல தளத்துக்கு சொல்லவே இல்லடி, இப்பதான் சொல்ல போறேன். 7000 ஆகுமா? அதுக்குதான். என்னங்க சொல்றீங்க? மேல தளத்துக்கு 7000 ரூபாவா? அடியாத்தி, ஏண்டா அத மாப்பிள்ளை வீட்லயே சொல்ல வேண்டியதானே? பொண்ணு வந்துட்டே சொல்ல, அவங்களே ஏற்பாடு பண்ணட்டும். ஆத்தா, அதெல்லாம் சரியா வராது. அவங்க ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மண்டப செலவு வேற அவங்க தான். மேல தளத்துக்கு நம்ம கொடுக்கலன்னா சரியா வராது. அது சரிங்க, இதுக்கே 7000 ரூபாய் போயிடுச்சுன்னா மற்ற செலவுலாம் இருக்குல்ல. இன்னும் ஐயருக்கு நம்ம தான் கொடுக்கணும், மறுவீடு செலவு இருக்கு, இன்னும் 50 செலவு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது லதா? கல்யாணம்னா பண்ணிதான் ஆகணும். எங்கேயாவது கேட்டு பாப்போம். இப்போதைக்கு இதை கொடு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லபடியா முடிக்கணும். அதனால 7000 கொண்டா பீரோல இருந்து. சரிங்க, பீரோல முன்னாடியே தான் வச்சிருக்கேன், போய் நீங்களே எடுத்துக்கோங்க. மீதியா பத்திரமா வைங்க, செலவுக்கு தேவைப்படும். சரி லதா, நான் காசு எடுத்துட்டு முதல்ல போய் மேல தளத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். வரேன். என்ன அத்தை, இவ கல்யாணத்தை முடிக்கிறதுக்கே இம்புட்டு செலவாகுது, இன்னொருத்தி வேற இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆமாண்டி, என்னத்த செய்யறது? 2 பொம்பளை புள்ள செஞ்சு கரையாத்தி தான் ஆகணும். எல்லாம் கடவுள் குட்டப்படி நடக்கும். கவலைப்படாம போய் வேலையை பார்ப்போ. சரிட்டே. அத்தாச்சி அத்தாச்சி. என்னடா ரகுபதி, சொல்லு. வேலை கிடக்கு, கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்கே இல்லையா? என்ன அத்தாச்சி இப்படி கேட்டு போட்டீங்க? எல்லா வேலையும் நானும் தான் செஞ்சிட்டு இருக்கேன். சரி செத்த வெளியே வாங்கலேன். எதுக்குடா ரகு வெளியே கூப்பிடுற? வீட்டுல அம்பிட்டு வேலை இருக்கே. அட இரு அத்தா சொல்றேன். அத்தாச்சி வெளியே வாங்க, தமிழையும் கூப்பிடுங்க வெளியே. என்ன ரகு சொல்லு. சொல்றேன் அத்தாச்சி, வெளியே வாங்க செத்த. சரி, என்னன்னா போய் பாப்போம். தமிழே தமிழே, செத்த வெளியே வா. வாங்க அத்தாச்சி, வாங்க வாங்க. இந்த ரகு பண்ண வேலையை பார்த்தீங்க, அசந்தே போயிருவீங்க. வாங்க. அப்படி என்னத்த செஞ்சு வச்சிருக்கானோ? டேய் ரகு, எதுக்குடா வர சொன்னா சொல்லுடா. அத்தாச்சி தமிழை கூப்பிடுங்க. தமிழே வெளியே வாடி. ஆத்தா எதுக்கு வர சொன்ன? தமிழே, நான் தான் வர சொன்னேன். அண்ணே உனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. அங்க பாருங்க மேல எல்லாரும். டேய் ரகு, என்னடா தமிழ் செல்வி கூல் சுரேஷ் இருக்காங்க? ஆமா அத்தாச்சி, தமிழ் கல்யாணத்துக்காக கட் அவுட் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? என்ன அந்த லூசோட சேர்ந்து இருக்கோம்? ஆமா, இந்த போட்டோ எப்படி எடுத்தது? நாங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து எடுக்கவே இல்லையே. என்ன தமிழ், இப்ப காலம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாம் உங்க தனித்தனி போட்டோவை கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னேன். அண்ணன் எடிட்டிங் தான் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு? ஏய் ரகு, சும்மா சொல்லக்கூடாதுடா, நல்லா பண்ணிருக்காங்க. ஜோடி பொருத்தத்தை பாரு, அப்படியே உண்மையாலுமே போட்டோ எடுத்த மாதிரியே இருக்கு. ஆமாண்டா ரகு, நல்லா இருக்கே போஸ்டர், சூப்பரா இருக்கு. என் பேத்திய பாரு எப்படி இருக்கானு கலையோட. சே, இவனோட சேர்ந்து நிக்கிறத பார்த்தாவே எரிச்சலா வருது. ஐயோ. என்ன தமிழ், பிடிச்சிருக்க அண்ணன் செஞ்சது? ஐயோ, இது எப்படி பிடிக்கலன்னு சொல்றது? பிடிச்சிருக்கு. ரகு, உண்மையாவே நல்லா இருக்குடா. அத்தாச்சி இது மட்டும் இல்ல, போஸ்டர் அடிச்சிருக்கேன் வேற. தெரு ஃபுல்லா நம்ம தமிழ் செல்வி கல்யாண போஸ்டர் தான் இருக்கும். வீதி வீதியா ஒட்ட சொல்லியிருக்கேன். ஏன்டா அதெல்லாம் செய்யற? நம்ம குடும்பத்துல கல்யாணம், இதை செய்யாம இருப்போமா? ஊருக்கே தெரிய வேணாம் தமிழ் செல்வி கல்யாணம். அதான்.
உண்மையா நல்லா இருக்குடா. இதுக்கு எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபா வந்துருச்சு அத்தாச்சி. ஏன்டா இப்படி பண்ற? 5000மா? ஏன்டா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சோட அந்த போஸ்டர் ஆடோ மாடோ தின்னுரும். அது இல்லாம 4 பேர் கிழிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு 5000மாடா? ஏன்டா இப்படி கரியாக்குறீங்க காசை? என்ன பாட்டி, நம்ம தமிழ்ச்செல்வி கல்யாணம் தெரியணும்னா போஸ்ட் அடிச்சாதானே தெரியும். அப்போதானே 4 பேர் கல்யாணத்துக்கு வருவோம். விடுங்க, இதனால எல்லாம் என் தங்கச்சிக்காக செய்யறேன். சரி ரகு, நல்லா இருக்கு. சரி, மத்த வேலையெல்லாம் போய் பாரு. மாமாவும் மண்டபத்துல தான் இருக்காரு. கொஞ்சம் கூட மாட ஒத்தாசியாரு. சரி அத்தாச்சி. தமிழே உள்ளவா. ஐயோ, இந்த மூஞ்ச பார்க்கவே பிடிக்க மாட்டேது. இதுல என் மேல தோள் மேல கை போட்டிருக்க மாதிரி போட்டோவா. இசை இல்லாம சாப்பிடவே பிடிக்கல. அவளும் இருந்தா 2 பேர் பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். இன்னும் 2 நாள் ஆகும் அவ வர. பேசாம நம்மளும் ஏதாவது சாக்கு சொல்லி லீவு போட்டுருக்கலாம். அக்ஸால், இன்னும் நீ சாப்பிட்டு முடிக்கலையா? ஏன்டி உட்கார்ந்திருக்க? இல்லடி, இசை இருந்தா ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடுவோமா. அவ இன்னைக்கு லீவா, அதான் தனியா உட்கார்ந்து சாப்பிடவே பிடிக்கல. ஏன்டி அக்ஸால், எங்க கூட கிரவுண்ட்ல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? இல்லடி, நானும் இசை எப்போதும் கிளாஸுக்குள்ள தானே உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதான் உட்கார்ந்துட்டேன். சரி சாப்பிடு, நான் உனக்காக உட்கார்ந்திருக்கேன். தேங்க்ஸ் டி. நீ சாப்பிட்டியா? இந்த சாப்பிடுறீ. இல்ல அக்ஷால், நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. இப்ப மட்டும் என்கிட்ட வந்து பேசுற, மத்த நாள் பேசவே மாட்டியே, ஏன்? நான் உன்கிட்ட பேசணும் தான் நினைப்பேன் அக்ஷால். ஆனா நீ இசையும் சேர்ந்தே இருப்பீங்களா, அதான் என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். நடுவுல ஏதோ பேசாம நீ விட்டுட்ட. அதனால என்ன, நீ பேச வேண்டியதானே? ஒன்னி இசையும் பாக்குறப்ப ஆசையா இருக்கும் அக்ஷால். 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருப்பீங்க. எனக்கும் சேர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா பயமா இருக்கு, ஏதாவது சொல்லிடுவியோன்னு. சி, அதனால இல்லடி, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். கோவப்பட்டாலும் நான் உன்கிட்ட வந்து சேவ் விட்டுருவேன் தானே. அப்புறம் என்ன நீ பேசவே மாட்ற? சரி, இனிமே நானும் பேசுறேன். என்னையும் ஃப்ரெண்டா சேர்த்துக்கோங்க. சரிடி. இசை எப்ப வருவா? உங்க அக்காவுக்கு கல்யாணமா சொல்லிட்டு இருந்தா? ஆமா, நாளைக்கு கல்யாணம். அதனால இன்னையில இருந்து லீவு போட்டா. 2-3 நாள் கழிச்சு தான் வருவா எப்படி எனக்கு தெரிஞ்சு. அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கும். அதான் நான் இருக்கேன்லடி, நம்ம 2 பேரும் பேசலாம். வீட்டுக்கு போறப்ப நானும் உன் கூட வேற சேர்ந்து போலாம், சரியா? சரிடி. சரி, சீக்கிரம் சாப்பிடு அக்ஷால். அடுத்தது மேக்ஸ் பீரியட். மேக்ஸ் மிஸ் வந்துருவாங்க. ஐயோ, மேக்ஸா? அத பார்த்தாவே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேக்ஸ் போடுச்சோன்னா தூக்கமா வரும். இது கூட பரவாயில்ல. நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பீரியட் தெரியுமா? என்ன பீரியட்? தமிழ். ஐயோ, ஆமா, நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தமிழ் பீரியடா? ஐயோ, அதுக்கு மயக்கமே வந்துரும் கதையெல்லாம் கேக்குறப்ப. ஆமாண்டி, அது சிலப்பதிகாரம்ங்கறாங்க, குண்டலகேசிங்கறாங்க. ஒண்ணும் புரியல, தூக்கம் தான் வருது. நாளைக்கு ஏதாவது சொல்லி லீவ் போட்டுருவாங்க. இந்த வீடு தானே சொன்னா? பொன்வண்டே. யாரு? அக்கா. அக்கா. இது என்ன புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? அக்கா, நீ வருவியோ வரலையோன்னு பயந்துகிட்டே இருந்தேக்கா. அது எப்படி நான் வராம இருப்பேன்? ஐயோ, நீ இல்லாம ஒரு கையே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சுக்கா. நல்ல வேளை வந்துட்டேன். பொன்வண்டி யாரு இது? என்ன மாமா இப்படி கேட்டு புட்டீங்க? என் அக்கா ஈஸ்வரி. முழு பேரை சொல்லடி. கோடீஸ்வரி. என்ன உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையோ? எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்க கல்யாணத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் நான் வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டேனே. ஓ அப்படியா? சரி. ஆமா சொல்லிருக்கா. இப்ப என்ன திடீர்னு? மாமோய், நான் தான் வர சொன்னேன். உனக்கு உங்க அக்கா புருஷன் எல்லாம் இருக்காங்க. எனக்கு என் சைடு யாருமே இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே அக்கா. அதான் கல்யாணத்துக்கு வர சொன்னேன். ஆமா, என் தங்கச்சி மாமன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா? இவ இருந்துகிட்டே பாடா படுத்துறா. இதுல அவங்க அக்கா வேறையா? என்ன ஆக போதோ எங்க அக்கா குடும்பம். அப்புறம் பொண்ணு எங்க? உன் புருஷனோட அக்கா பொண்ணுன்னு சொன்ன? ஆமாக்கா, என் புருஷனோட அக்கா பொண்ணுதான். எம்பிட்டு நகை போடுறாங்க? வசதியான குடும்பமா? அட இல்லக்கா, சாதாரண குடும்பம் தான். ஒரு வீடு இருக்கு, அம்பிட்டு தான். வேற ஒன்றும் இல்லை. கழுத்துக்கும் காதுக்கும் மூக்குக்கும் நகை போடுறாங்க, அம்பிட்டு தான். மற்ற செலவெல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம். ஏண்டி உன் மகன் இருக்கிற இருப்புக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் பார்த்துருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? என்னக்கா பண்ணுறது, நானும் எம்பிட்டோ சொல்லிட்டேன். இவர் எங்கள் அக்கா உறவு வேணும்னாரு. அது இல்லாமல் என் மகன் கூல் சுரேஷ் அந்த தமிழ் பிள்ளை மேலே ஆசை வச்சுட்டான். புள்ள பார்க்க லட்சணமாக இருப்பா. அதான் ஒரு வீடு இருக்கு, அதனால தான். என்னமா போடி, உன் மகனுக்கு 100 பவுன்ல 500 பவுன்ல போட்டு பொண்டாட்டி வருவான்னு நினைச்சேன். நீ என்னமோ இப்படி கூட்டிட்டு வர.
ஏங்க எங்க அக்கா புள்ள அழகா இருப்பா, என் மருமக ரொம்ப நல்ல மருமக, குடும்பத்தை அப்படி பாத்துக்குவா. அதனாலதான். சரி சரி, என்னமோ நீங்க முடிவெடுத்து குறிச்சிட்டீங்க தேதிய, பண்ண வேண்டியதான். மத்ததெல்லாம் நான் வந்துட்டேல, பாத்துக்கிறேன். எங்க சுரேஷ் கூப்பிடு. இந்த கூப்பிடுறேன்க்கா. சுரேஷே, சுரேஷே. என்னம்மா சொல்லுமா. சுரேஷ் யார் வந்திருக்கான்னு பாருடா. யார் இது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. மவனே, என்ன தெரியலையா? நான் தாண்டா உங்க பெரியமா கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா? யாருமா இது? சுரேஷ் என்னோட அக்காடா. நீ சின்ன பிள்ளைல பார்த்ததுதான், அதுக்கப்புறம் அக்காவை நீ பார்க்கவே இல்லை. என்னோட கூட பிறந்த அக்கா கோடீஸ்வரி. பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. பேரே கோடீஸ்வரின்னு வச்சிருக்காங்க. அப்ப பெரியம்மா நல்லா பணக்காரங்களா தான் இருப்பாங்க. காலில் விழுவோம். பெரியம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மவனே, நல்லா இரு. எந்திரி. அப்புறம் பொண்ணு வீடு எங்க இருக்கு? போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? பக்கத்து தெருதான்க்கா. சாயங்காலமா பொண்ணு அழைக்க போறோம்ல, ஒரேடியா பாத்துக்கலாம். அப்படியா? அதுவும் சரிதான். சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் நான் வந்துட்டேனே. ஆமாக்கா, மாப்பிள்ளை வீட்டு சைடுல எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுல. நீயாவது வந்து ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி சரி, சாயங்காலம் எத்தனை மணிக்கு பொண்ணு அழைப்பு? 6 மணிக்கு மேல நல்ல நேரம் சொன்னிச்சு மதனி. 6 மணிக்கு போய் அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போயிருவோம். சரியா? சரிடி. அம்புட்டு தூரத்துல இருந்து பசியா வந்திருக்கே, ஏதாவது சமைச்சு வச்சியா? எப்படிக்கா நீ வரேன்னு சொல்லி சமைச்சு வைக்காம இருப்பனா? உனக்கு பிடிச்ச காஞ்ச சுண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேன், வா சாப்பிடு. அட சுண்டக்காய் குழம்பாடி, இந்த வாரேன். ஏன்பா, உனக்கு இந்த பெரியம்மாவை பத்தி தெரியுமா? அடே மகனே, உங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கவே எனக்கு பல வருஷம் ஆச்சு. இந்த பெரியம்மா பத்தி எனக்கு தெரிய போகுது. டேய் பாண்டி, நேத்து நைட் ஷோ அரண்மனை 4 போனேன்டா. சூப்பரா இருந்துச்சுடா. அப்படியாடா? ஆமாண்டா. நைட்டு படத்துக்கு போயிட்டு வர வழியெல்லாம் திகிலாவே இருந்துச்சு. நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரலன்ட்ட. எங்கடா சுனிலு, நைட்லாம் மாத்திரை போட்டா தூக்கமா வருது, ஆனா எந்திரிக்கவே முடியல. நான் தான் பகல் ஷோ போலானே, நீ தான் நைட் ஷோ போன. அது என்னமோ பாண்டி, பேய் படம்லாம் நைட் ஷோ பார்த்தா தான் த்ரில்லா இருக்கும். இருக்கும்டா, இருக்கும். டேய் பாண்டி, என்னடா ஆச்சு? எதுக்குடா வண்டி நிறுத்தின? டேய், அது தமிழ்ச்செல்வி கல்யாண போஸ்டர் தானே? ஆமாண்டா, அதான் ஊரே அடிச்சு ஒட்டி இருக்காங்களே அவங்க சொந்தக்காரங்களாம். அப்படியா சுனில்? நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர் ஃபுல்லா தெரு ஃபுல்லா தமிழ்ச்செல்வி கல்யாண போஸ்டர் தான். ஓ சரி சரி. இவன் எதுக்கு தமிழ்ச்செல்வி போட்டோ பார்த்துட்டு இம்புட்டு சாக்காகுறான்? வண்டி வேற நிறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் மச்சான், எடுறா வண்டிய போலாம். சரிடா, போலாம் போலாம் போலாம். இவன் எதுக்கு இப்ப வண்டி இங்க வந்து நிறுத்திட்டு உட்காந்துருக்கான்? டேய் மச்சான், இங்க எதுக்குடா வந்து உட்காந்துருக்க? சும்மாதான்டா, இங்க வரணும்னு தோணுச்சு வந்தேன். ஏண்டா, நாளைக்கு இன்னும் தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல? இவன் என்ன அடிக்கடி தமிழ் செல்வியை பத்தியே பேசுறான்? இவன் தான் தமிழ் செல்வியை மறந்துட்டான். ஞாபகம் இப்போ வந்துருச்சோ? வந்திருந்தா சும்மா விட மாட்டானே. ஆமாண்டா, இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். நீ ஏன் தமிழ் செல்வியை பத்தியே பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லடா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நினைச்சாவே என்னமோ மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல. நல்லா இருக்கணும் அவ, அப்படிதான். ஒருவேளை இவனுக்கே தெரியாம திரும்பவும் தமிழ் செல்வி மேல லவ் வந்துருச்சோ? பேசாம இப்பனாவது உண்மையை சொல்லிடலாமா? ஆனா சொன்னா தமிழ் செல்வி வீட்டுல அம்புட்டு தான் ஒரு பிரளயமே உண்டாகும். நாளைக்கு அவ கழுத்துல தாலி ஏற போகுது. இந்நேரத்துல சொன்னா இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. வேணாம், என்ன நடக்குமோ அதே நடக்கட்டும், நம்ம எதுவும் குழப்ப வேணாம். டேய் மச்சான், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடா சுனில், சொல்லு. நேற்று உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்கடா. என்னது, எங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏன்டா? பாவண்டா, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கடா மச்சான். சுனில், நீ தான் அவன் கூட ரொம்ப நேரம் இருக்க, எடுத்து சொல்லுடான்னு சொல்றாங்கடா. டேய் சுனில், உனக்கே என் நிலைமை தெரியும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் கல்யாணம் பண்ணா எப்படிடா? அதுவும் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா இந்த மாதிரி நிலைமையில? டேய், அதான் வீட்டுல ஜோதி இருக்காலடா. சுனில், உண்மையாலுமே ஜோதி மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸே எனக்கு கிடையாதுடா. பாண்டி, உங்க வீட்டுல ஏற்கனவே ஜோதியை பேசி உனக்கு நிச்சயம் பண்ற அளவுக்குலாம் போயிருச்சு. உன் அத்தை பொண்ணு தான், உங்க அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்க வைக்க சொல்லுப்பான்னு. அம்மா அப்பா சொல்றது புரியுதுடா, இருந்தாலும் பாண்டி, உங்க அம்மா அப்பா பாவம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப துடிச்சே போயிட்டாங்க. பேசாம உங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி நீ ஜோதியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருடா. என்ன சுனில் இப்படி சொல்ற? எனக்கு ஜோதி மேல எந்த அஃபெக்ஷனும் கிடையாது, ஃபீலிங்ஸும் கிடையாது. பாண்டி, இந்த உலகத்துல எல்லாருமே பிடிச்சி சேர்றது இல்ல, சரியா? சில பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கூட உன் லைஃப்ல ஆரம்பிக்கலாம். அதனால உங்க அம்மா அப்பாக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கடா. உண்மைதான் சுனில், கல்யாணம் நான் ஒன்று பண்ணா அது எங்க அம்மா அப்பாக்காக மட்டும்தான். ஆனா ஜோதி என் லைஃபுக்கு செட் ஆவாளான்னு எனக்கு தெரியலடா. எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி வாழ்க்கை கிடைக்காதுடா. வாழ்க்கையே செட் பண்ணிக்கோ, அப்படித்தான் சொல்லுவேன்.
லதா லதா என்னத்த சொல்லுங்க. என்னடி எல்லாம் புறப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழ் செல்வி ரெடி ஆயிட்டாலா இல்லையா? இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்க அழைக்க. நாங்களாம் ரெடி ஆயிட்ட. தமிழ் செல்விக்கு யாரோ அழகு பண்ற பிள்ளை வரேன்ச்சான். சுரேஷ் ஏதோ சொல்லி விட்டுருக்கான். அது மேக்கப் போட வரேன் இருக்கு. அதுதான் வந்து புடவை கட்டி பூ வச்சு விடணுமா. ஏண்டி நீங்களே கட்டி விட மாட்டீங்களா? இதுக்கு வேற ஒரு ஆளா? இப்போ ஏதோ நிறைய மேக்கப்லாம் போடுவாங்களாத்த. இந்த வந்துரும் அந்த பிள்ளை. இப்போ வந்துட்டு இருக்கான். ஆண்டி நான் பியூட்டிஷியன் வந்திருக்கேன். பொண்ணு எங்க இருக்காங்க? வாமா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தோம். சீக்கிரம் போய் அலங்காரம் பண்ணு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் 1 ஹவர்க்குள்ள முடிச்சிடுவேன். பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் பண்ணிடுறேன். அந்த ரூம்குள்ளதான் இருக்கா, போமா. ஓகே ஆண்டி. எங்கடி அலங்காரம் பண்றதுக்கு ஒரு தீவிரம் வந்திருக்காளா? ஆமாத்தே. சரி சரி, ராஸ் எங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர நேரத்துல இருக்கணும்ல. மண்டபத்துல தான் இருக்காரு. ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வரத்துக்குள்ள வந்துருவாரு. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கடி, மறந்துடாத. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பொண்ணு வீட்டை விட்டு போறப்ப, சாமி படத்துக்கிட்ட சாமி கும்பிட்றப்ப அவ கையில இருந்து ஒரு பொட்டு தங்கமாவது நம்ம சாமி அறையில வச்சுட்டு போகணும், சரியா? என்னத்த சொல்றீங்க? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதாடி? மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டு போறா, நம்ம வீட்லயும் லட்சுமி இருக்கணும்ல. அதனால அவ கையில இருந்து மோதிரத்தையோ எதையாவது ஒன்று வாங்கிரு, சரியா? போட்டு விட்டு நம்ம சாமி கிட்ட வச்சுட்டு போ சொல்லு, மறந்துடாத. ஆமாத்த, சரி சரி. மோதிரம் ஒரு கிராம்ல போட்டிருக்கால, சின்ன மோதிரம், அதை வச்சுட்டு போ சொல்லிடலாம். ஆமா ஆமா, நம்ம வீட்லயும் லட்சுமி தங்கணும், அதனால வச்சுட்டு போ சொல்லு. போய் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணு போ. அவளை சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. சரிங்க அத்தை. மேடம் நீங்க தான் பிரைடா? ஆமா. நான் மேக்கப் போட வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணும்னு சொல்லுங்க, அதே மாதிரி பண்ணிடலாம். வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, மேட் ஃபினிஷ் இருக்கு, இல்ல ஷைனிங்கா வேணுமா, ஐஸ் எந்த மாதிரி வேணும், லிப்ஸ்டிக் எந்த ஷேட்ல வேணும்னு சொல்லுங்க, அதே மாதிரி பண்ணிடலாம். இல்லைங்க, எனக்கு மேக்கப் போட்டுலாம் பழக்கம் இல்லை, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. இல்லை ஏதாவது பார்த்துருப்பீங்களா, இது மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அது மாதிரி சொல்லுங்க, நான் பண்ணி விடுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. எனக்கு எது செட் ஆகுமோ அதே பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப மேக்கப்லாம் வேணாம். ஓகே, உங்களுக்கு சிம்பிள் லுக்கில் நல்லா பண்ணித்தரேன். இங்கே உட்காந்துக்கோங்க. சரிங்க மேடம். மேடம் இப்போ கண்ணை திறந்து மிரர்ல பாருங்க உங்களை. உண்மையிலுமே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. தமிழே தமிழே, ஐயோ அடியாத்தி, எம்பிட்டு அழகா இருக்கா. ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன் பொண்ணா இது? என் கண்ணே பட்டுடும் போல. நல்லா இருக்கா ஆண்டி? ரொம்ப அம்சமா இருக்காமா. இந்த பூவையை வச்சுடு, இன்னும் மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தமிழ் எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா. சரி சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம், நீங்க கூட்டிட்டு போகலாம். நானும் மண்டபத்துக்கு வந்துடுறேன். நாளைக்கு மேரேஜுக்கு மேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். வேர்வை எதுவும் கொட்டுச்சுன்னா டிஷ்யூ வச்சு லைட்டா தொடச்சிக்கோங்க, மற்றபடி ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே மேடம். தமிழ் எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா, தேவதை மாதிரி இருக்க. சிரிச்சுக்கோடி, சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை விட்டு போறேன். சரி இங்கே உட்காந்துரு, நான் அம்மா வெளியே போய் வேலையை பார்க்குறேன். எனக்கு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலாத்தா, இந்த உலகத்தை விட்டே போற மாதிரி இருக்கு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்ன நண்பர்களே, வீடியோவை முழுசா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? அப்ப பதில சொல்ல தயாரா இருக்கீங்க. கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு கேள்வி என்னன்னா, பொன்வண்டின் அக்காவின் முழு பெயர் என்ன? மறுபடியும் சொல்றேன், பொன்வண்டு அக்காவின் முழு பெயர் என்ன? சரியான பதில சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரோ நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் கல்யாண எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வர போறீங்க. மறக்காம பதிலோட உங்க பேரையும் எழுதுங்க, அப்பதான் என்னால கதாபாத்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு ஒரு புதிய வீடியோட வரேன். பாய், லவ் யூ ஆல்.